இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடிகர் விஜய் கட்சியின் தமிழக வெற்றி கழகம் நடத்திய ரோட் ஷோவில் இறந்தவர்கள் 41 பேர். அதை பற்றி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அந்த களத்திற்கு வந்து தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் முடிவில் இறந்தவர்களை பற்றி அதிர்ச்சியான செய்திகள், தமிழகத்தின் கோர முகம் வெளியாகி இருக்கிறது. ஜாதிகளை ஒழித்து விட்டோம், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து விட்டோம் என்றெல்லாம் மாறுதட்டி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் தமிழகம் எப்படி அதல பாதாளத்தில் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் அறியாமை இருளை விட்டு வெளியே வராமல் சினிமா மோகத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். மூட நம்பிக்கையில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை பற்றி அவர்கள் உயர்வாக எண்ணிக்கொண்டு மிகவும் மோசமான நிலையிலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையெல்லாம் வெளியாகி இருக்கிறது. ஏன் இவ்வளவு செய்தியை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இறந்த 41 பேரில் 31 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நடிகர் விஜயுடைய அரசியல் வாழ்விற்காக, அவருடைய வசந்தத்திற்காக, அவருடைய வம்சத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த 31 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு 19% இடஒதுக்கீடு இருக்கிறது. அதில் 1% மட்டும்தான் பழங்குடியினருக்கு, மீதி 18% ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னேறவில்லை? ஏன் இப்படி சினிமா கவர்ச்சியில் மயங்கி தன்னுடைய உயிரை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய புலன் விசாரணை செய்ய வேண்டிய கட்டத்திலே இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. 31 பேர் ஒரு நடிகர் நடத்திய கூட்டத்தில் எந்த பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாமல், எந்த சுகாதார வசதியும் இல்லாமல், குடிநீர் கூட இல்லாமல் தன்னுடைய உயிரை இழக்கின்ற அளவிற்கு அவர்களை விழிப்புணர்வு இல்லாமல் வைத்திருந்தது யாருடைய குற்றம்? தமிழக ஆட்சியாளர்களுடைய குற்றம். தலித் சமூகத்திற்கு அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி நாடக காதலை பற்றி மட்டுமே வாய்கிழிய பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் போன்றவர்கள், இன்னும் சில தலித் சமூக தலைவர்கள் தான் இதற்கான குற்றவாளிகள். அந்த மக்களை சரியாக அரசியல் படித்திருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு சரியான விழிப்புணர்வை கொடுத்திருக்க வேண்டும். இந்த சினிமாக்களால் என்ன நடக்கும், என்ன நடைபெறும், இந்த சினிமாக்கள் எப்படி இளைஞர்களை ஏமாற்றுகிறது, எப்படி மக்களை மதி மயக்குகிறது என்பதை பற்றியெல்லாம் அந்த தலித் சமூக மக்களுக்கு திருமாவளவன் போன்றவர்கள் எடுத்து கூறி இருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் கூட, திருமாவளவன் உள்ளிட்ட தலித் சமூகத்திற்கான தலைவர் என்று சொல்கின்றவர்கள் கூட அந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை ஓட்டு போடும் இயந்திரமாகத்தான் பார்த்திருக்கிறார்களே தவிர அவர்களை மனித உயிர்களாக, வஞ்சிக்கப்பட்ட மக்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக, தாழ்த்தப்பட்ட மக்களாக அவர்களை திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் பார்க்கவில்லை என்பதுதான் இன்றைய குற்றச்சாட்டு. திரைப்படங்களிலே நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுடைய மன வலியை, வேதனையை பதிவு செய்கிறோம். கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்பதை தேடி பிடித்து வரலாற்றிலே ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் தொடர்பு சாதனமான திரைப்படத்தின் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை நாங்கள் திரைப்படங்களிலே காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி திரைப்படத்தின் மூலம் தலித் சமூக மக்களின் வாழ்வியலை கசக்கி பிழிந்து, தலித் சமூக மக்களின் பொருளாதாரத்தை கொள்ளையடித்து கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து கொண்டிருக்கின்ற தலித் சமூக இயக்குனர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ப. ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் கூட இந்த தலித் சமூக மக்களை, அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த ஒரு திரைப்படத்தையும் அவர்கள் வெளியிட்டதில்லை. அப்படி சில திரைப்படங்களை அவர்கள் வெளியிட்டிருந்தால் இன்றைக்கு 31 தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கரூரில் மடிந்திருக்க மாட்டார்கள், உயிரிழந்திருக்க மாட்டார்கள். மேற்கு வங்கத்தில் சத்யஜித் ரே என்கின்ற ஒரு திரைப்பட இயக்குனர் இருந்தார், ஆஸ்கார் விருது பெற்ற திரைப்பட இயக்குனர். அவருடைய பதேர் பாஞ்சாலி என்கின்ற திரைப்படம் ஆஸ்கார் விருது பெற்றது.
உலகத்தில் இருந்த 5 சிறந்த சினிமா இயக்குநர்களில் சத்யஜித் ரேவும் ஒருவர் என்று உலக திரைப்பட வரலாறு கூறுகிறது. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல்படுத்தினார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசினார், ஏழை எளிய மக்களுக்காக பேசினார், நாட்டில் இருக்கின்ற மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக திரைப்படத்தை பயன்படுத்தி கொண்டார். அந்த திரைப்படத்தின் மூலம் மேற்கு வங்கத்தில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தினார் சத்யஜித் ரே. ஒரு வெளிநாட்டு திரைப்பட விழாவில் சத்யஜித் ரேவிடம் கேள்வி கேட்டார்கள். உங்கள் நாட்டிலே வறுமை இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், ஆனால் அந்த வறுமையை கருப்பு வெள்ளையில் எடுக்காமல் கலர் படமாக காட்டுகிறீர்களே ஏன் என்று கேட்டதற்கு சத்யஜித் ரே விளக்கம் கொடுத்தார். எங்கள் நாட்டிலே இருக்கின்ற வறுமை இயற்கையான வறுமையாக இருந்தால் அதை கருப்பு வெள்ளையிலே படம் எடுத்திருப்பேன். எங்கள் நாட்டிலே இருக்கின்ற வறுமை செயற்கையானது, ஆகவேதான் அதை கலர் படமாக எடுத்து காட்சிப்படுத்தினேன், ஆவணப்படுத்தினேன் என்று சத்யஜித் ரே சொன்னார். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க மக்களை நேசிக்கின்ற திரைப்பட இயக்குனர்கள் இந்த இந்தியாவிலே இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திரைப்பட இயக்குனர்கள் தமிழகத்திலும் வந்தார்கள். அவர்கள் மக்களுடைய வாழ்வியலை பேசினார்கள், மறைந்தார்கள். ஆனால் இந்த ரஞ்சித் போன்றவர்கள்லாம் வந்ததற்கு பிறகு தலித் சமூக மக்களுக்காக பேசுகிறோம், அவருடைய வலியை சொல்கிறோம், அவருடைய வேதனையை சொல்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய வலியையும் வேதனையும் மட்டும் சொல்லிவிட்டு அவர்கள் கோடிகளிலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இன்றைக்கும் தெருக்கோடியில் தான் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கரூரிலே மடிந்த 41 பேரில் 31 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒரே ஒரு வன்னிய பெண் அந்த சம்பவத்தில் மரணமடைந்திருக்கிறார். 3 பேர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த கரூர் பகுதியிலே இருக்கின்ற பகுதியில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் அந்த நிகழ்ச்சிக்கே போகவில்லை. ஒருவேளை அப்படி போயிருந்தால் கூட அவர்கள் தன்னை தற்காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அவர்கள் இவர்களைப் போல ஏமாளிகளாக, இவர்களைப் போல திரைப்படத்தின் மீது மூட நம்பிக்கை கொண்டவர்களாக, திரையில் பார்க்கின்ற நடிகர் வேறு, தரையில் பார்க்கின்ற தலைவர் வேறு என்று இரண்டுக்கும் அவர்கள் வித்தியாசத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இரண்டுக்கும் அவர்கள் வேறுபாட்டை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். திரையில் நடிப்பவர்கள் நடிகர்கள், தரையில் அரசியல்வாதிகள் நடிக்க கூடாது என்பதிலே அவர்கள் சரியான கண்ணோட்டத்தோடு இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த சமூகத்தில் யாரும் உயிரிழக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை திரைப்படங்களின் மூலம் ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் தலித் சமூக மக்களுக்கு கற்பித்திருந்தால் இன்றைக்கு அந்த தலித் சமூக மக்கள் இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்களை போற்றி புகழ்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு கோவில் கட்டி கும்பிட்டிருப்பார்கள். அதே நேரத்தில் தலித் சமூகத்திற்கான தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் என்று அம்பேத்கரியம் பேசுகின்ற திருமாவளவன், பெரியாரியம் பேசுகின்ற திருமாவளவன் திரைப்படங்களால் தலித் சமூக மக்கள் எப்படி சீரழிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்திருந்தால் 31 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு நடிகரின் மேக்கப்பை பார்த்து, ஒரு நடிகரின் ஒப்பனையை பார்த்து, ஒரு நடிகரின் நடிப்பை பார்த்து தன்னுடைய உயிரை இழந்திருக்க மாட்டார்கள். இந்த சூழ்நிலை ஏற்பட்டதற்கு காரணம் அந்த நடிகர் விஜய் மட்டுமல்ல, சினிமாவில் இருப்பவர்களை அவதார புருஷர்களாக காட்டிய திரைப்படங்கள் ஒரு காரணம். தலித் சமூக மக்களை அரசியல் படுத்தாமல், அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல், அவர்களை ஓட்டு போடும் ஓட்டு வங்கியாக மட்டும் பார்த்த திருமாவளவன் ஒரு காரணம். ஜாதிகளை ஒழிக்கிறோம் என்று சொல்லி தலித் சமூக மக்களை ஏமாற்றி அவர்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்காமல் அவர்களை தொடர்ந்து ஏமாற்றி அவர்களுடைய ஓட்டுக்களை வாங்கி கோட்டையிலே போய் கொட்டமடிக்கின்ற திராவிட கட்சிகள் ஒரு காரணம். இவ்வளவு சீரீடுகள் இருக்கிறது, இவ்வளவு தலித் சமூக மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை பற்றி மக்களிடையே கொண்டு செல்லாத ஊடகங்கள் ஒரு காரணம். காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் இவையெல்லாம் ஒரு காரணம். ஜாதிய ஒடுக்குமுறை, ஜாதிய அடக்குமுறை, ஜாதிய ஆணவம் என்று பேசினார்கள். காதல்தான் ஜாதியை ஒழிக்கும் என்று பேசினார்களே தவிர வறுமையை ஒழிக்க வேண்டும் என்றால் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்றால் மோசமான திரைப்படங்களை புறக்கணிக்க வேண்டும், மோசமான அரசியல் கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும், தனக்கான ஒரு அரசியல் பாதையை, சரியான பாதையை தேர்வு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஏமாற்றி தலித் சமூக மக்களை
ஓட்டு போடும் இயந்திரமாக மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுக்கு எதிராக அந்த ஊடகங்கள் பேசியிருக்க வேண்டும். இன்றைக்கு அங்கே 41 உயிர்கள் பறிபோய் இருக்கிறது, 41 குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, 100க்கு மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு மிகப்பெரிய குற்றவாளிகள் ஆட்சியாளர்கள், அதற்கு அடுத்து திரைப்படங்கள், அதற்கு அடுத்து அந்த திரைப்படத்திலே தலித் சமூகத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற தலித் சமூகத்திலே இருந்து வந்த பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற திரைப்பட இயக்குனர்கள், அதற்கு அடுத்து அந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கின்ற சினிமா நடிகர்கள், இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள். ஒரு நடிகர் விஜய் மீது மட்டும் குற்றத்தை சொல்லிவிட்டு மீண்டும் அந்த குற்றவாளிகள் தன்னை நிரபராதியாக காட்டிக்கொண்டு மக்கள் மத்தியிலே வேடம் போட வருவார்கள். அவர்களை இனியாவது தலித் சமூக மக்கள் யார் என்று பேதம் பிரித்து பார்க்க வேண்டும், அவர்களை அடையாளம் காண வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.